என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 25 வருஷம் ஜாய் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு ஆகுது. ஆனால் நான் ஒரு வருஷம் தான் வரல. போன வருஷம், இந்த வருஷம் எப்படியாச்சும் சென்னை போன்ற ஒரு நிலைமை இருந்துச்சு. எப்படியாச்சும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணி உட்காந்துருக்கேன். என் மகளுக்கு இங்கே ஜாய்க்கு 25 வயசுனா என் மகளுக்கு 27 வயசு, மூத்த மகளுக்கு. இன்றைக்கி தான் நினச்சி பார்க்குறேன், என் மகளுக்கு 25 வயசுனே நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என் மகளுக்கு 27 வயசுங்கிறது இன்றைக்கி தான் தெரியும். ஜாய் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய 25வது வெள்ளி விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய என் அன்பிற்கும் பாசத்திற்குரிய பாஸ்டர் பால் பிரகாசம் அவர்களே, விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய தாளாளர் என் அன்பிற்கும் பாசத்திற்குரிய மரியாதைக்குரிய கல்யாண சுந்தரம் சார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய என்றைக்குமே என்னுடைய உடன்பிறவா சகோதராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜாய் குடும்பத்தினுடைய ஆணிவேராக இருக்கக்கூடிய என் அன்பிற்கும் பாசத்திற்குரிய சகோதரர் சாலமன் அவர்களே, அவர்களோடு இணைந்து தனது வழக்கறிஞர் படிப்பை முடித்தாலும் கூட இன்றைக்கு தந்தை மாமாவோடு இந்த பள்ளியை ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நடத்த வேண்டும் என்பதற்காக, புதிய ஒரு சரித்திரத்தை படைக்க வேண்டும் என்பதற்காக இந்த பள்ளியினுடைய இயக்குநராக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என் அன்பிற்கும் பாசத்திற்குரிய மருமகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே என்னை பங்கு பெற வைப்பதற்காக, இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று ஆசையோடும் ஆவலோடும் என்னை இந்த மேடைக்கு வரவழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எனது அன்பு தம்பி ஜாய் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய எனது பாசமுகு தம்பி அலெக்ஸ் அவர்களே, இந்த பள்ளியினுடைய முதல்வர் அவர்களே, எனது அன்பு சகோதரி திருமதி சாலமன் அவர்களே, எனது மருமகள் டாக்டர் ஜாய் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த இனிய நேரத்தில் எனது பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு நல்ல தொடக்கமாக இன்றைக்கு ஜாய் 25வது வெள்ளி விழாவை இன்றைக்கு கொண்டாடுகின்றது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு வாடகை கட்டடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற இன்றைக்கு ஜாய் மெட்ரிகுலேஷன் பள்ளி பொது கட்டடத்திலே தன்னை ஆள்படுத்தி எல்லோருடைய அரவணைப்போடு இந்த ஜாய் குழுமங்கள் வடகரை, கடையநல்லூர், பண்பொழி, தென்காசி என்று கால் பதித்து இன்ற மாணவர்களை சாதனையாளர்களாக உருவாக்கி கொண்டிருப்பது என்பது மிக சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பள்ளி என்பது இன்றைக்கு தொலைநோக்கு பார்வையோடு இருக்க வேண்டும். அது பள்ளியினுடைய வளர்ச்சி என்பது கனிவான ஆசிரியர்களும் கனிவான நிர்வாகங்களும் மாணவர்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு செயல்படுவதுதான் இன்றைக்கு ஜாயினுடைய முழு நோக்கமாக இருக்கிறது. இன்றைக்கு எண்ணற்ற பேர்களை இன்றைக்கு வரவழைத்து இன்றைக்கு எண்ணற்ற பேர்களுடைய ஆற்றலையும் அறிவையும் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற ஒரு அற்புதமான பள்ளியாகத்தான் இன்றைக்கு ஜாய் விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. வடகரை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இன்றைக்கு எல்லா பள்ளியும் குறைந்து கொண்டிருக்கிறது. கொரோனா காலங்கள் எல்லாம் குறைந்து கொண்டிருக்க நேரத்திலே ஜாய் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய தரம் 1380 என்பதை 1400 இன்றைக்கு எட்டியிருக்கிறது. அதே போல பண்புளி ஜாய் ஸ்கூலை பொறுத்த மட்டிலே எண்ணிக்கையினுடைய அளவு ஆண்டு உயர்ந்திருக்கிற தவிர நாங்கள் என்றைக்கும் தரம் தாழ்ந்ததில்லை. அதே மாதிரி கடையநல்லூரிலே நடத்துகின்ற போன வாரம் நடத்துகின்ற எங்களுடைய ஆண்டு விழா நிகழ்ச்சியிலே அன்றைக்கு வந்திருக்கின்ற பெற்றவர்களும் பெரியவர்களும் எங்களை வாழ்த்துகின்ற விதம் இருக்கிறது. நிச்சயமாக சாதனை படைத்தவர்கள் தான், அதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இன்றைக்கு பண்புளி ஜாய் ஸ்கூல்ல இருந்து, வடகரை ஜாய் ஸ்கூல்ல இருந்து விளையாட்டிலும் இன்றைக்கு அறிவியல் இளம் விஞ்ஞானிகளை உருவாக்குவதில் ஜாய் தனி கவனம் செலுத்துகிறது என்பது பெற்றோர்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் என்பது தெரியவில்லை. ஒரு நிர்வாகத்தை உருவாக்குகின்ற ஆசிரியர் இருக்கிறார்களே, பண்பான ஆசிரியர்களை நாங்கள் பார்க்கின்றோம், பண்பான முதல்வர்களை பார்க்கின்றோம்,
பண்பான நிறுவனங்களை பார்க்கின்றோம். வலுவான எந்த பிரச்சனை வந்தாலும் முன்னின்று செயல்படுகின்ற ஆற்றல் மிக்க பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தை பார்க்கின்றோம். இப்படியாக இணைந்திருக்கின்ற ஒரு கூட்டு முயற்சியில் தான் இன்றைக்கு ஜாய் இன்றைக்கு 4 இடங்களிலே வலுவாக தன்னுடைய நிலைமையை முன்னிறுத்தி இன்றைக்கு தொலைநோக்கு பார்வையை முன்னிறுத்தி செல்கிறது என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இந்த பள்ளியை பொறுத்த மட்டிலே நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை எங்களிடம் ஒப்படைக்கின்ற போது நிச்சயமாக அறிவு சார்ந்தவர்களாக, இந்த நாட்டின் வருங்கால செல்வங்களாக, ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கின்றவர்களாக, கல்வியில் மட்டுமல்ல எந்த நேரத்திலும் எந்த விளையாட்டிலும் அவர்கள் தனித்துவம் வாய்ந்தவர்களாக உருவாக்குகின்ற ஆற்றல் எங்களுக்கு உண்டு என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இங்கே படித்துவிட்டு சென்றவர்கள் இன்றைக்கு உயர்தரமான பதவியிலே இருக்கிறார்கள். டாக்டர்களாக, என்ஜினியர்களாக, மருத்துவத்துறையை சார்ந்தவர்களாக. இன்றைக்கு நிறைய என் பொண்ணை எடுத்துக்கிட்டா இன்றைக்கு சென்னை ஏர்போர்ட்ல இங்கே தான் எல்கேஜில இருந்து படிச்சா. அதுக்கப்புறம் வடகரை ஜாய் மெட்ரிகுலேஷன்ல 12th முடிச்சுட்டு ஜேபி கல்லூரியில் தன்னுடைய படிப்பை முடித்த என்னுடைய மகள், மூத்த மகள் 27 என்று வயசுக்கு சொல்கிறேனே, அவள் இன்றைக்கு சென்னை சாலமண்ணன் கூட அடிக்கடி சொல்லுவாப்புல, அனிஷா பேசவே மாட்டாப்புல, எப்படின்னா அங்கே பேசுறாப்புல, இங்கிலீஷில் பேசணுமே, எப்படி பேசுறா, பிச்சு உதறுவா. 2 குழந்தைகளும் அழகாக ஆங்கிலம் பயிலக்கூடியவர்களாக நான் சவால் விட்டு சொல்லுவேன். இந்த மேடைக்கு அவர்களை கூட்டி வர வேண்டும் என்றாலும் கூட்டி வருவேன். ஏனென்றால் இன்றைக்கு ஏர்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட் அத்தாரிட்டியுடைய மிகப்பெரிய பொறுப்பிலே என்னுடைய மகள் சென்னை விமான நிலையத்திலே பணியாற்றுகிறார் என்பது ஜாய் கொடுத்த அடித்தளம் என்பதை மறக்க முடியாது. ஜாய் கொடுத்த அடித்தளத்தினால் தான் இன்றைக்கு உயர்ந்த பதவியிலே எங்களுடைய பிள்ளைகள் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாராவது மறுக்க முடியுமா? இன்றைக்கு பள்ளிகள் எல்லாம் சொல்கின்ற தரம் வாய்ந்தவர்களை சொல்லுவார்கள், நாங்கள் அப்படி செய்கின்றோம், ஸ்காலர்ஷிப் கொடுக்கின்றோம், பகுதி கட்டணத்தில் வருகிறோம், சொல்லத்தான் செய்வார்கள். ஏனென்று சொன்னால் தரமான ஒரு பொருளை நீங்கள் வாங்கின்ற போது விலை அதிகமாகத்தான் இருக்கும். தரமான ஒரு பொருளை நீங்கள் வாங்குகின்ற போது மிக உயர்ந்த விலைதான் கொடுத்து வாங்க வேண்டும். தரமற்ற சைனா பொருட்களை வாங்குகின்ற போது அதற்கு மிகவும் குறைவு, ஆயிலும் கம்மி. உங்களுடைய பிள்ளைகளை ஜாயில் சேர்க்கின்ற போது தரமான ஒரு பள்ளிகளை சேர்க்கிறீர்கள் என்பதை நினைத்து பாருங்கள். தரமான பள்ளியாக எங்கள் நிறுவனம் இருக்கிறது. 4 பள்ளிகளும் இன்றைக்கு வெற்றி நடை போற்றுகிறது. சாதனையாளர்களை உருவாக்குகின்றோம், சரித்திரம் படைக்க வைப்போம். நாளை அப்துல் கலாமாக இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பொறுப்பிலே அவர்கள் வருவதற்கு வலு சேர்ப்பதற்கும் உறுதுணையாக இருப்போம். அதை மாற்றும் மட்டுமல்ல, பெற்றோருக்கும் சில விஷயங்களை சொல்லி என்னுடைய உரைவுக்கு நிறைவுக்கு வருகிறேன். பள்ளிகள் மாத்திரம் நீங்கள் அனுப்பிவிட்டு உங்கள் குழந்தைகளை நான் ஒழுக்கமுள்ளவராக, நான் பண்பாளராக எல்லாம் பள்ளிகள் பார்த்துக் கொள்ளும் என்று சொன்னால் ஒரு தாயினுடைய கடமைகள் மிகப்பெரிய அரிய வகையில் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். பள்ளிக்கு அனுப்புகின்ற போது ஒழுக்கத்தை, பண்பையும் கற்றுக் கொடுங்கள். பள்ளிக்கு அனுப்புகின்ற போது அவர்களுக்கு இறை நம்பிக்கையாளராக அனுப்பி பாருங்கள். பள்ளியிலே வீட்டிலே இருக்கின்ற போது நல்ல விஷயங்களை பெற்றுக்கொண்டுக்கொள். தீய விஷயங்கள் உங்களிடத்தில் அடிகொள்ளுமானால், தீய விஷயங்கள் உங்களிடத்தில் பேசுவீர்களானால் நிச்சயமாக அந்த பிள்ளையும் எதிர்காலத்தில் தீய பேச்சுக்களை மட்டுமே பேசுகின்றது. நல்ல விஷயங்களை நீங்கள் பகிர்கின்ற போது, நல்லவர்களை நீங்கள் உருவாக்கி தருகின்ற போது உறுதுணையாக பெற்றோர்கள் இருங்கள் என்று கூறிக்கொண்டு, உங்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு சேமிப்பை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு சேமிப்பு இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்பார்கள். சேமிப்பை ஒரு குடும்பத்திற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். உங்கள் குழந்தைகளுக்கு சேமிப்பை கற்றுக் கொடுங்கள். சொல்றாங்க, பெரியவர்கள் சொல்லித் தருகிறார்கள், 2 உண்டியல் இருக்கணுமா, சின்ன வயசுல 2 உண்டியல்கள் இருக்கணுமா வீட்டில். ஒன்று தன்னுடைய தாய் தந்தையர்கள் கொடுக்கின்ற காசு, ஒன்று சேமிப்பு இருக்க வேண்டும். இன்னொரு உண்டியல் இருக்க தெரியுமா, அவர்களை அடுத்தவருக்கு உதவி செய்கின்ற பண்பாளராக, சேவை செய்கின்ற மனப்பாய்மை உருவாக்க வேண்டுமாம். அந்த உண்டியலில் உனக்கு சேமிப்பு, இந்த உண்டியலில் நீ ஏழை எளியவர்களுக்கு வாரி வழங்குகின்ற சிறு வயதிலே கற்றுக் கொடுக்கின்ற போது நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள் இறைவனோட ஆசீர்வாதத்தில் மிகப்பெரிய இடத்திலே இருப்பார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இன்னொன்று, பரீட்சையில நாம் தோற்று போகின்றோம், பரீட்சையிலே கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள், படிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு தான் இன்றைக்கு பள்ளிகளை நோக்கி வருகின்றன. அந்த இதற்கு விடை சொல்லுகின்ற விதமாக என்னுடைய பேச்சுக்கு நிறைவேற்ற வருகிறேன். ஒரு பிள்ளைகள் படிக்கின்ற போது
மூளைகள் இருக்கின்றது. உங்கள் மூளைகள் செயல்படாத போது, அதற்கு வேலை ஒடுக்காத போது நிச்சயமாக அது செயலிழந்துவிடும். ஒரு வேலையை செய்கின்ற போதுதான் நினைவுக்கு வந்துவிடும். திரும்ப திரும்ப படிக்கின்ற போதுதான் நிறைவாற்றல் கூடுகின்ற போது, இன்றைக்கு செல்களையும் உங்கள் குழந்தைகள் கையிலே கொடுக்கின்ற போது அந்த செல்களினால் அவர்களுடைய மூளை வேலை செய்யாமல், படிப்பினுடைய கவனம் இல்லாமல் சிதறி போகிறது. எந்த இது வேலை செய்யவில்லையோ அது வேலை செய்யாமல் ஆகிவிடும். இன்னொன்று, படிக்கின்ற போது வேண்டா வெறுப்பாக படிக்கின்றது. தன்னுடைய உழைப்பும் சரி, தன் குடும்பத்திலும் சரி, வேண்டா வெறுப்பில் யார் செய்கின்றார்களோ அவர்கள் வேலையற்றவர்களாக ஆகிறார்கள். அங்கே வேலை இல்லாமல் ஆகிவிடும், படிப்பில் கவனம் இல்லாமல் ஆகிவிடும், சிதறி போகிவிடும். மூன்றாவது விஷயம், கவனம் சிதறல். தான் படிக்கின்ற போது கவனத்தை வேறு பக்கமாக செல்வது, திசை திருப்புவது, பிள்ளைகளுடைய வேலை வாங்குவது, இப்படிப்பட்ட நிலைமையில் பெற்றோர்களுக்கு சொன்னால் அந்த பிள்ளைக்கு வேலை செய்யாது. இதையெல்லாம் ஒருங்கிணைத்து அந்த பிள்ளைகளை உருவாக்குகின்றவர்களாக நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னால், என்றைக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக கல்வியோடு, இன்றைக்கு பள்ளிகளோடு, ஆசிரியர்களோடு நீங்களும் உங்கள் பிள்ளைகளை நல்லவர்களாக இந்த நாட்டுடைய மிகப்பெரிய பொறுப்பிலே நீங்கள் தர வேண்டும் என்று சொன்னால், அவர்களை உருவாக்குகின்ற பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால், நாளை உங்களை அனாதை இல்லத்தில் அந்த குழந்தைகள் கொண்டு போய் சேர்க்காத நிலைமைக்கு பண்பாகவும் அன்பாகவும் பாசமாகவும் அவர்களுக்கு கொடுக்கின்ற நல்ல போதனை இந்த நாட்டுடைய எதிர்காலத்துக்கும் அல்ல, உங்களை சரியான தாய் தந்தர்களாக அவன் முன்னிறுத்துவதற்கு மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கும் என்று கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.